அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தை மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான நாள். வெள்ளிக்கிழமை நம்ம விரதம் இருந்து அம்பாளை வழிபடும்போது நமக்கு செல்வத்தை அவள் வந்து அள்ளி கொடுப்பாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நம்ம வாழ்க்கையில் செவ்வாய் வெள்ளி இந்த நாளில் எப்போதுமே அம்பாளுக்கு உகந்த நாள். அந்த நாளில் நம்ம அம்பாளை வழிபடணும். அது முக்கியமாக ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த நாள்லலாம் ரொம்ப சிறப்பாக அம்பிகையினுடைய சக்தி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அந்த சமயம் நம்ம அவளை வழிபட்டு நமக்கு வேண்டிய அதை கேட்கும்போது அந்த வரத்தை அருள்வாள். பொதுவாக அந்த விரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்கிற அம்பாள் படம், எந்த அம்பாள் படமாக இருக்கட்டும், அதாவது காமாட்சி, மீனாட்சி என்ன அம்பாள் படம் வச்சுருக்கீங்களோ, பார்வதி என்ன படம் இருந்தாலும் அந்த படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மலரான தாமரை மலர் கிடச்சா வாங்கி வைங்க. இல்லைன்னா மல்லிகைப்பூ இது வாங்கி அந்த படங்களுக்கு போட்டுட்டு, இல்லைன்னா அம்பாள் சிலை வச்சுருந்தாலும் சரி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த மல்லிகை மலர் வாங்கி போட்டு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அதாவது ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பஞ்சு திரிகிட்டு கிழக்கு முகமாக பசுநெய் ஊற்றி தீபம் ஏற்றி அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. ஒன்றுமே முடியலையா, ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒரு கிளாஸ் பாலில் நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் பொடி, இந்த நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லைன்னா வெத்தலை பாக்கு 2 பழம் நெய்வேத்தியம் வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை பொதுவாக வச்சா போதும். பொதுவாக நமக்கு வந்து நம்பிக்கை தாங்க முக்கியம். இந்த இடத்துல நம்ம வந்து அம்பாளை மனதார வழிபடுதோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு இங்கே முக்கியம். இதில் வந்து விரதம் இருந்து வழிபடுறவங்க விரதம் இருந்து வழிபடலாம். விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காலை மதியம் அப்படி 2 நேரமும் உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை சிலருடைய உடல்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் மாத்திரம், அதாவது காலையில் மாத்திரம் உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருந்து கூட வழிபடலாம். இல்லை இதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 3 நேரமும் சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அம்பாளை வழிபாடு செய்யலாம். எப்படினாலும் நம்ம மனசு தாங்க இந்த இடத்துல சுத்தமும் மன சுத்தமும் மன நம்பிக்கையும் தாங்க இங்கே ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இப்படி விரதம் இருந்துட்டு நீங்கள் வந்து அம்பாளை மனசார வழிபாடு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் லலிதா சகஸ்ராமம் படிக்கலாம். இல்லைன்னா நிறைய 108 போற்றி இருக்குது. அந்த அது காயத்ரி மந்திரத்தில் 108 போற்றி இருக்குது, அது படிக்கலாம். ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஓம் லக்ஷ்மி தேவியே போற்றி, ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றிங்கிற 108 முறை அந்த மல்லிகைப்பூ எடுத்து அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனசார உங்கள் வேண்டுதல் வைங்க. அதாவது சொந்த வீடு வாங்கணும், குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கணும், அப்புறம் படிப்புக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனசார வேண்டுதலை வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து முக்கியமாக பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில், அதாவது ராகு கால நேரத்தில் நீங்கள் வந்து அம்மன் கோயிலில், அதாவது அதாவது சிவன் கோயில் இருக்க இடத்துலலாம் துர்க்கை சன்னதி இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபடும்போது நமக்கு சகல தோஷங்களும் நிற்கும். இன்றைக்கி ராகு காலம் எந்த சமயமோ அந்த சமயத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அம்பாளுக்கு செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அந்த துர்க்க சன்னதியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் எல்லா மங்கள விஷயங்களும் நடைபெறுங்க. தை வெள்ளியில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அம்பாளை தரிசனம் செய்தோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன் இருக்கும். உங்களால் முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல், கேசரி ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு கோயிலில் கொண்டு அம்பாளுக்கு வந்து அந்த பிரசாதத்தை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் கொஞ்சம் பண்ணுங்கள். அப்படி தான தர்மம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள கர்ம வினைகள்லாம் நீங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க, செல்வ செழிப்பு ஏற்படும். பொதுவாக இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கினா நமக்கு லட்சுமி கடாசம் பெறுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மஞ்சள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் லட்சுமி கடாசம் பெறும். இந்த 2ம் நீங்கள் வாங்குங்க. அதுவும் சுக்கர உரையில் வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த வழிபாடு செய்வதனால நமக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்குங்க, சுபகாரியங்கள் நடைபெறும். அது மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி என்ன எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அகலும். அனைத்து முயற்சியிலும் நமக்கு வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம், செல்வம் இதுக்கெல்லாம்
குறைவில்லாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்க இந்த தை மாசத்துல அதுவும் இந்த தை இப்ப 4வது தை ஆயாச்சு. இந்த தை மாதத்துல வர்ற வெள்ளிக்கிழமையில நீங்க அம்பாள வழிபட்டுட்டு, உங்க வாழ்க்கையில சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.